ஹல்லேலூயா. நேரடியாக நம்ம வார்த்தைக்கு கடந்து போயிடலாம். கண்களை மூடி. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாணைந்து கொள்ளுமே. கூயவனே வாய்களை திறந்து படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மதிய வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை நேரம் உம்முடைய வார்த்தைக்காக தாகத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி எங்களை அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். வார்த்தைக்கு விரோதமாக அதன் புரிந்து கொள்வதற்கு விரோதமாய் போராடுகிற உலக கவலைகள், உலக சிற்றின்மைகள், சத்துருடைய திட்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு, சிந்தனையை விட்டு அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நல்ல வாய்ப்பை இந்த பிரான்ச் சர்ச்சில் கர்த்தர் கொடுத்ததற்காக, இதை அரேஞ்ச் பண்ண பாஸ்டர் ராஜாராம் பாஸ்டர் அவர்களுக்காக, மூத்த போதகர் அவர்களுக்காக, இந்த கிளை சபையை நடத்துகிற அன்பு தாசருக்காக, உங்கள் யாவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்று சொன்னால் அது நம்மை திருப்தி ஆக்குகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஒருவேளை மெசேஜ் தொடங்கும் பொழுது ஆண்டவரே ஊழியக்காரர் எப்போ வருவார், எப்போ வருவார், டைம் ஆகிட்டு இருக்குது, வீட்டுக்காருக்கு சமைக்கணும், நமக்கு சமைக்கணும், பிள்ளைங்களுக்கு சமைக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைத்து ரொம்ப கவலையோடு இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் திரும்பி போகும்போது சந்தோஷத்தோடு போக போகிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னோட வந்திருக்கிற என்னுடைய கடைசி பையன் 5 வயது தான் ஆகுது. அவனும் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கிறான். நாங்களும் சாப்பிட்டு திருப்தியாக வரல, ஏப்பம் விட்டுட்டு வரல, நாங்களும் ஃபாஸ்டிங்கோடு தான் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களில் ஒருவரா ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நேரம் சுருக்கம் கொண்டு அந்த 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 நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையை தான் நான் உங்களோட பேச போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம செய்யக்கூடாத 3 காரியம், செய்ய வேண்டிய 2 காரியம், ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதம், இவ்வளோத்தை தான் நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் வந்தபடி போகிறது இல்லை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு போக போகிறீங்க. உங்கள் வயிறு மாத்திரமல்ல, உங்கள் மனசும் நிறைஞ்சு போக போகிறீங்க. ஹல்லேலூயா. நான் முதல்ல அபிஷேகம் பெற்ற நாளை நான் நினைக்கிறேன். அன்னைக்கு அபிஷேகம் பெற்றேன். 21 வயசில் வாலிபனாக இருக்கும்போது முதல் முறையில் அபிஷேகத்தை பெற்றேன். அன்னைக்கு அபிஷேகம் பெற்ற அன்னைக்கு பாருங்களேன், என்னால் சாப்பிடவே முடியல. எனக்கு பசியே இல்லை, உலக கவலையே இல்லை, என்ன காரியம்னு ஒன்றும் பதஷ்டம் இல்லை. அப்படியே என்னத்தையோ கிடைச்சது மாதிரி, கிடைக்காத ஒன்று கிடைச்சி இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையே இல்லை, இதுதாண்டா வாழ்க்கைங்கிற ஒரு நிறைவு இருந்துச்சு. ஹல்லேலூயா. தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது அந்த நிறைவை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அநேக நேரத்தில் நம்ம உலகத்தில் பயணிக்கிறோம், உலக காரியத்தில் பயணிக்கிறோம். அதுவே உலக காரியம், உலக வேதனைகள், உலக தேவைகள், அதில் போகும் பொழுது அநேக நேரத்தில் ஆண்டுடைய பிரசன்னத்தில் நமக்கு என்ன பண்ண முடியல, உட்கார முடியல, ஒரு மனதோட உட்கார முடியல. பல தேவை. என் பிள்ளை ஃபோன் பண்ணுவான், என் வீட்டுக்காரர் வந்தால் என்ன செய்வார், என்ன சமைக்கிறது, இந்த காரியத்துக்கு என்ன
பண்ணுறது, நாளைக்கு என் பிள்ளை எக்ஸாமுக்கு என்ன பண்ணுறது, யூனிஃபார்முக்கு என்ன பண்ணுறது, என் வீட்டுக்காருக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, இப்படியே நம்ம கவலைப்பட்டு ஒரு மார்த்தாளை போல இருக்கிறோம். ஆனால் ஒரு மரியாளை போல எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவரை தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய உலக காரியத்திற்காய் கவலைப்படுவதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் முதலாவது தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வானம் மாறினாலும் பூமி மாறினாலும் வார்த்தை மாறாதது. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவா சொல்லுவாங்க, நீ கை வச்சா விளங்குமா, நீ கை வச்சா நடக்குமா, நீ கை வச்சா அந்த காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்குமா என்று சொல்லி உலக மனிதர்கள், உலக உறவுகள், நம்மோடு உடன் பிறந்தவர்கள் நம்மை குறித்து சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய குடும்ப காரியங்களாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமான காரியங்களாக இருக்கலாம். எந்த காரியங்களானாலும் சரி, ஒருவேளை மனிதர்கள் உங்களை பார்த்து உடைய கை விளங்காத கை, நீ செய்தால் நல்லா இருக்காது, நீ தொட்டால் விளங்காது என்று சொல்லி அநேகர் சொல்லி நீங்கள் சோர்வடைந்து வேதனையோடு ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் தொடுகிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்காக இத்தனை நேரம் நீங்கள் தியாகம் பண்ணி அவருடைய சமூகத்திலே ஒரு உபவாசத்தோடு உடைய வீட்டு வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தபடியினாலே நீங்கள் எதிர்பாராத நன்மைகளிலே கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் செய்த காரியத்திலே ஒரு ஆசீர்வாதம் வராமல் இருக்கலாம். ஆனால் இன்றைய நாளில் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது உடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தில் ஒரு வித்தியாசம் வரப்போகிறது. ரீபாலா ஷகரகதனபலபலபா உடபா திமனா ரீகல் கடகரபோ சந்தனாதி அந்தல் பெறபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீட்டுக்காருடைய சம்பாத்தியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே, வீட்டுக்காருடைய ஆசீர்வாதம் அந்த கையின் பிரயாசத்தின் நன்மையில எனக்கு பணத்தை மீதி எடுத்து வைக்க முடியவில்லையே, கடன் பிரச்சனையில பாடுகளில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, மற்றவர்கள் வாழ்கிறதை போல எனக்கு மதிப்பும் மரியாதையாய் வாழ்வதற்கு ஆசை இருக்கிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி கலங்கி வந்திருக்கிற அன்பு சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் உங்களை வாய்க்க பண்ண போகிறார். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது வாய்க்கும். ஹல்லேலூயா. அவன் செய்கிற காரியம் வாய்க்கும். அவன் தொடுகிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவன் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த கையின் பிரயாசத்தின் நன்மைகளை எடுத்து அவருடைய பிள்ளைகள், மனைவி, குடும்பங்கள் அதை ஆசீர்வாதமாய் அனுபவிப்பதற்கு உதவி செய்வார். ஆமே ஆமே. அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்ம வறுமையில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, கடன் பிரச்சனையில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, வியாதியில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உலகத்தில் பாடுகள் இருக்கலாம், உபத்திரங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், எதிராளிகள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்தியத்தில் கர்த்தர் நீங்கள் செய்கிற காரியத்தை, நீங்கள் நடத்துகிற காரியத்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை, நீங்கள் விருப்பப்படுகிற காரியத்தை, நீங்கள் அநேக நாட்களை முயற்சி எடுத்து தடைப்படுகிற அந்த காரியத்தை இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாய்க்க பண்ண வேண்டுமானால்
நான் 3 காரியங்களை விட வேண்டும், 2 காரியங்களை செய்ய வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்துடைய முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். கர்த்தர் நான் செய்கிற காரியத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், கர்த்தர் நான் செய்கிற காரியத்தில் ஒரு செழிப்பை தர வேண்டுமானால், கர்த்தர் நான் படிக்கிற காரியத்தில் எனக்கு ஒரு ஞானத்தை தர வேண்டுமானால், கர்த்தர் செய்கிற, கர்த்தர் வைத்திருக்கிற நிபந்தனை, கர்த்தர் நம்மோடு சொல்ல விரும்புகிற காரியம், நம்முடைய ஆலோசனை துன்மார்க்கனுடைய ஆலோசனையா இருக்கக்கூடாது. அநேக நேரத்தில் வேலையை பற்றி, தொழிலை பற்றி, படித்தவர்களை பற்றி நாம் யாரிடத்திலே ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்கிறோம்? அநேக சூழ்நிலையிலே நாம் உலகத்தாரை பார்த்து, உலக ஜனங்களை பார்த்து நாம் அவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடக்க முடியாது. ஏன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்க முடியாது? சங்கீதம் 140ஆம் அதிகாரம் அதன் 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம்மை கவிழ்க்க பண்ணுகிற ஆலோசனை என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். உலக மனிதனுடைய ஆலோசனை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. உலக மனிதன் கொடுக்கிற ஆலோசனை, ஒருவேளை அவன் நல்ல படித்தவனாய் இருக்கலாம், அவன் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறவனாய் இருக்கலாம், ஆனால் அவன் ஆண்டவரை தேடாத பட்சத்திலே, ஆண்டவரை அறிந்திராத பட்சத்திலே, வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே அவன் கொடுக்கிற ஆலோசனை ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை கவிழ்க்க பண்ணுகிற ஆலோசனை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய மனைவி முதல் குழந்தை மாசமாக இருக்கும் பொழுது ஒரு சகோதரி என்னோட, என் மனைவியோட வந்து சொன்னாங்க, நீங்கள் சத்து மாத்திரை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அந்த ரத்த ஊசி போடக்கூடாது, கால்சியம் டேப்லெட் சாப்பிடக்கூடாது, ஹீமோக்ளோபின் டேப்லெட் சாப்பிடக்கூடாது. உடனே என் மனைவி என்ன பண்ணாங்க, அவங்க சொன்ன வார்த்தையை வைத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சாப்பிடலை. 7 மாதங்கள் ஆனது, 8 மாதங்கள் ஆனது, 9ஆம் மாதம் நிறை மாத கர்ப்பிணியாய் வரும் பொழுது பிள்ளைக்கு வயிற்றில் தண்ணி இல்லாமல், என்னுடைய மனைவிக்கு 9க்கும் மேலாக இருக்க வேண்டிய இரத்தத்தின் அளவு 6-7 இருந்துச்சு. அவளுக்கு ஒரு மாதிரி தலை சுத்து வந்து யாருன்னே தெரில, அப்பாவை தெரில, அம்மாவை தெரில, புருஷனை தெரில, மாமியாரை தெரில, ஒரு மாதிரி தலை சுத்தல் மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் சுகப்பிரசவம் பிரசவிக்க வேண்டிய ஆப்ரேஷனில் என்னுடைய பிள்ளையை எடுக்கிறதற்கு ஒரு சூழ்நிலை வந்தது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வர், நம் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டுமானால் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். துன்மார்க்கனுடைய ஆலோசனை அல்ல, வேத வசனத்தின்படி உள்ள ஆலோசனை, பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை, போதகருடைய ஆலோசனை, நம்மை சத்தியத்தில் நடத்துகிற அந்த ஸ்பிரிச்சுவல் மென்டருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் படித்தவர்களாக இருக்கலாம், பட்டம் பெறாதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால், அவர்கள் வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களாக இருந்தால் அவருடைய ஆலோசனை கேட்க வேண்டும். துன்மார்க்கனுடைய ஆலோசனை அல்ல, வேதத்தின் படி உள்ள ஒரு ஆலோசனை நம்ம கேட்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை போதித்து வழி நடத்துகிற ஆண்டவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் அதன் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய நடைகளில் நியாயமில்லை, நியாயமில்லை. அன்பு படிக்கிற வாலிப பிள்ளைங்களே, நீங்கள் படிக்கிற இடத்துல யாருடைய ஆலோசனையை கேட்குறீங்க? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றோ அபிஷேகத்துக்கு காத்திருக்கிற உங்களுடைய தாய் தகப்பனுடைய ஆலோசனையை கேட்குறீங்களா? இல்லை என்று சொன்னால் பரிசுத்த வேதம் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த தேவனுடைய ஆலோசனையை கேட்கிறீங்களா?
இல்லை என்று சொன்னால் சபையிலே உங்களின் வழி நடத்துகிற, சத்தியத்தில் நடத்துகிற போதகருடைய வார்த்தையை கேட்கிறீங்களா? இல்லை என்று சொன்னால் உலக பிரகாரமாய் வாழ்கிற, உலக நம்பிக்கையை கொண்டு தன்னுடைய சுய நம்பிக்கையில் வாழ்கிற துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்கிறீங்களா? நாம் தேவனுடைய ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு துன்மார்க்க மனிதனுடைய, ஒரு துன்மார்க்க ஸ்திரீயுடைய வாழ்க்கை, அவருடைய ஆலோசனை கேட்டதுனால ஒரு பெரிய பாடு, ஒரு பெரிய உபத்திரவம். ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற ஆலோசனை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனையை நாம் கேட்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, அதே வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 சங்கீதம் 1:1 வாசிக்கும் போது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். ஒன்று, நம்மளுடைய ஆலோசனை சரியான காரியத்தில் இருக்கணும். ரெண்டாவது, நம்ம நிற்கிற அந்த இடம், நிற்கிற அந்த சூழல், எப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோம்? பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். இன்றைக்கு எங்கும் பாவம் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு எங்கும் வீட்டை விட்டு, ஆலயத்தை விட்டு நாம் வெளியில் போகும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நாம் வெளியில் போகும் பொழுது, இன்றைக்கு உலகம் முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது, மீறுதல்களினால் நிறைந்திருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல நிற்கிறவர்களாக இருக்கிறீங்க? எனக்கு அநேக சம்பவங்கள் தெரியும். ரோட்டில் சண்டை போடும்போது, ரோட்டில் ஏதாவது ஒருத்தரை வெட்டும் போது, ஒருத்தரை கொலை செய்யும் பொழுது, சும்மா நின்னவங்களை என்ன பண்ணிடுவாங்க? கொண்டுட்டு போய் போலீஸ்காரவங்க அடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. சொல்லுவாங்க, என்கிட்ட நிறைய பேர் சொல்ல, பாஸ்டர் இடையில ஒரு தம்பி என்கிட்ட வந்து அழுதான், பாஸ்டர் இந்த பிரச்சனைக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை பாஸ்டர், நான் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் இன்னொருத்தருடைய வீட்டு திண்ணையில் உட்கார்ந்துருந்தேன், நான் வளர்ந்து இருந்ததுனால நான் எழும்பி நின்று என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்க்கும்போது தூரத்தில் இருந்த போலீஸ்கார் என்னை கூப்பிட்டு வேனில் கொண்டு போய் ஏற்றிட்டு, இப்போ அவன் எஃப்ஐஆரில் இருக்கிறான், போலீஸ் ஸ்டேஷனில் இதில் இருக்கிறான், கேஸில் இருக்கிறான். நம்ம நிற்கிற இடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பாவம் செய்கிற ஜனங்களுக்கு மத்தியத்தில், பாவிகள் இருக்கிற இடத்துல நாம் இருப்போம் என்று சொன்னால், பாவத்தை தூண்டுகிற, பாவத்தை செய்கிற, பாவத்தில் வழி நடக்கிற இடத்துல நாம் நிற்போம் என்று சொன்னால், நீங்களும் நானும் பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். நீங்க நிற்கிற இடம் எப்படிப்பட்ட இடமாய் இருக்கிறது? அன்பு வாலிப தங்கச்சி, அன்பு வாலிப தம்பி, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்க நிற்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? ஒருவேளை நீங்கள் வெளியில் போய் படிக்கிறவர்களா இருக்கலாம், வெளியில் போய் நீங்கள் வியாபாரம் செய்கிறவர்களா இருக்கலாம், வெளியில் போய் வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் சுற்றியில் உங்களோட கூட வசிக்கிற ஜனங்களுக்கு மத்தியத்திலே நீங்கள் வாசம் பண்ணுகிறவர்களா இருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடம் பரிசுத்தமுள்ள இடமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேக்கு சொல்லும் பொழுது, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, பரிசுத்த பூமி. பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், நான் நிற்கிற இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது 2 சாமுவேல் 11 அதன் 2வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, தாவீது, அதை வாசிங்க பார்க்கலாம், யாராவது ஒருவர் வாசிங்க. 2 சாமுவேல் 11 அதன் 2வது வசனம். சாயங்காலத்தில் எழுந்து அரண்மனையின் முற்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்தான். எங்க நின்னானாமா? அரண்மனையோட உட்பரிகையில், சிங்காசனத்தில் இருக்க வேண்டிய ஒரு ராஜா, தன்னுடைய அதிகாரத்தில் இருக்க வேண்டிய ராஜா அவனுடைய இடத்தை மாற்றிக்கொண்டு எங்க இருக்கிறான்? உட்பரிகையில போய் நிற்கிறான். உங்களுக்கு தெரியும் அதுக்கு கீழே உள்ள சம்பவம். அவன் என்ன செய்தான்? என்ன பண்ணான்? பச்சைபாலோட பாவம் செய்தான். அவன் நிற்கிற இடம் சரியில்லாமல் இருந்ததுனால அவன் என்ன பண்ண வேண்டியதாயிடுச்சு? பாவம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. ஸ்கூல் படிக்கலாம், காலேஜ் படிக்கலாம், வேலை செய்யலாம், பாவிகள் பேசுகிற பாவ சிந்தனையை உண்டு பண்ணுகிற சனங்கள் மத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் பேசுகிற வார்த்தை, அவர்கள் நடந்து கொள்ளுகிற காரியங்கள் நம்மை பாவ வலைக்குள் சிக்கிக் கொள்ள வைக்கும். நம்முடைய இடத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் நிற்கிற இடத்தை ஜாக்கிரதையா பார்த்து கொள்ள வேண்டும்.
சங்கீதம் 104 அதிகாரம் 35வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பாவிகள் பூமியிலே இருந்து என்ன பண்ணிடுவாங்களாம்? நிர்மூலமாகி போவாங்க. நிர்மூலமாகி போவாங்க. நீங்களும் நானும் யுக யுகமாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்துக்கு பிற்பாடும் வாழ்க்கை இருக்கிறது. ஏதோ பூமியில வாழ்ந்து உலக பிரகாரமான வாழ்க்கையில வாழ்ந்து மரித்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போவதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. யுக யுகமாய் பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். ஆனால் வேதவசனத்தில் பாவிகள் பூமியில் என்ன பண்ணிடுவாங்களாம்? நிர்மூலமாகி போயிடுவாங்க, அழிந்து போயிடுவாங்க. நம்ம நிற்கிற இடத்தை சரி பண்ணணும். ஆலோசனை யார் ஆலோசனை கேட்கணும்? ஆண்டுடைய ஆலோசனை கேட்கணும். நிற்கிறது நம்ம எங்க இடத்துல நிற்கணும்? பரிசுத்த இடத்துல இருக்கணும். நான் பரிசுத்தர் ஆனபடியால் நீங்களும் எல்லா நடக்கையிலும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாய். நமக்கு முன்னாடி பரிசுத்த பந்தி இருக்குது, நமக்கு முன்பதாய் பரிசுத்த பந்தி இருக்குது. ஏதோ அபாத்திரமாய் அல்ல, அபாத்திரமாய் போஜனமான மனுகிறவன் இது நிமித்தம் என்ன பண்றான்? வியாதி அடைந்தவனாய். அநேகர் இது நிமித்தம் நித்திரை அடைந்தவர்களாய் இருக்கிறார்கள். நம்மை நாம் நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். மற்றவர்களை அல்ல, நாம் நிற்கிற இடம், நாம் வாசம் பண்ணுகிற இடம், நாம் வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த நிலையில் இருக்க வேண்டும். பரிசுத்த தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளா இருக்கிற நாம், பரிசுத்த போதனை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது, பரிசுத்தத்தை நமக்கு வழங்கி இருக்கும் பொழுது, பரிசுத்தாவினுடைய உதவியை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது, நீங்களும் நானும் பரிசுத்தத்தில் நிலை நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. உலகத்தில் ஒரு தெய்வத்தை பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லணும்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பிறப்பு பரிசுத்தங்க, அவர் பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய எண்ணத்திலே பரிசுத்தம், அவருடைய போதனை எல்லாம் எப்படிதான்? பரிசுத்தம், பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கு சேலஞ்சான தெய்வம் யாருன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனையோ தெய்வங்களை பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பாருங்க, அவங்க நடந்து போன பாதைகளை பாருங்க. அசுத்த வாழ்க்கையில் வாழ்ந்து ஆனால் உலகத்திற்கு நீதியை போதிக்கிற அநேக தெய்வங்கள் இருக்கிறாங்க, அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க, அநேக மகான்கள் இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய பிறப்பு, அவருடைய நடத்தை, அவருடைய மரணம் சகலமும் பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால தான் பாட்டுக்காரன் சொல்றான், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. இயேசுதான் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர். நாமும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. மூன்றாவது, அந்த சங்கீதம் 1:1 வாசிக்கும் பொழுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. பரியாசம், நக்கல், கிண்டல், விசேஷமா பெண்கள் வேலை முடிச்சு இருக்கும் பொழுது, நேரம் இருக்கும் பொழுது ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், வேதம் வாசிக்கிறவங்களா இருக்கணும். வீட்டு திண்ணையில் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்கள பற்றி புரளி பேசக்கூடாது, வம்பு பேசக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணணும்? நல்லா ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காரக்கூடாது. அப்போ ஆலோசனை சரியா இருக்கணும். ரெண்டாவது, நிற்கிற இடம் சரியா இருக்கணும். மூணாவது, எந்த இடம் சரியா இருக்கணும்? உட்கார்ற இடம் சரியா இருக்கணும். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறான். நீதிமொழிகள் 17 அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கின கர்த்தரை என்ன பண்றான்? அவரை நிந்திக்கிறான், அவரை பரியாசம் பண்ணுகிறான். பேதுரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் அதன் 55வது வசனத்தில் பார்க்கும் பொழுது என்ன பண்றான்? பேதுரு உட்கார்ந்த இடம் சரியில்லை. எங்க உட்கார்ந்துருக்கிறான்?
இயேசுவை பிடித்த ஜனங்களுக்கு மத்தியத்தில், இயேசுவை நிந்தித்த ஜனங்களுக்கு மத்தியத்தில், இயேசுவை பரியாசம் பண்ணின ஜனங்களுக்கு மத்தியத்தில், இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த மக்களுக்கு மத்தியத்தில் உட்கார்ந்துருக்கிறான். அவன் உட்கார்ந்த இடம் அப்படி இருந்ததுனால அவனே என்ன பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. 3 நேரம் ஆண்டவர் என்ன பண்ணான்? மறுதளிச்சான், நிந்திச்சான், பரிகசிச்சான். நீங்கள் உட்கார்ற இடம் சரியாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம ஒன்று என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? துன்மார்க்குடைய வழிகளில் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. 2வது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. 3வது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சங்கீதம் 1:2 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. 2வது, நம்ம 3 காரியம் செய்யக்கூடாத காரியம், நம்ம செய்ய வேண்டிய 2 காரியம் சொன்னேன். 1, கர்த்தருடைய வேதத்தின் மேல் நமக்கு என்ன இருக்கணும்? பிரியம் இருக்கணும். சங்கீதம் 119 சங்கீதம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? வேத வசனத்தின்படி. வாசிங்கம்மா, வசனம் தெரியல போலயே, நேரம் கொஞ்சம் லேட்டாக கிடச்சதுனால இப்போ உங்களுக்கு பிரச்சனை. சொல்லுங்க. வாசிங்க. 119 சங்கீதம் 9. உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. 119:1 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கஸ்தார் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். சங்கீதக்காரன் 119:16 வாசிக்கும் பொழுது சொல்றாரு, உம்முடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். 18வது வசனம் சொல்லுது, உமது வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். வசனம். அதே மாதிரி 42வது வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது உம்மை நிந்திக்கிறவனும் உமக்கு நிந்திக்கிறவனுக்கும் உத்தரவு சொல்வேன், உம்முடைய வசனத்தை என்ன பண்ணியிருக்கிறேன்? நம்பி இருக்கிறேன். 44 முடிவு பகுதியில் சொல்லுது, உமது வேத வசனத்தை காத்து கொள்வேன். வேத வசனத்தின் மீது உள்ள பிரியம், வேத வசனத்தின் மேல் ஒரு பிரியம் நமக்கு தேவை. 51வது வசனம் சொல்லுது, நான் உமது வேதத்தை விட்டு விலகேன். 119 51 அதன் முடிவு பகுதியில் பார்க்கும்போது, நான் உமது வேதத்தை விளக்கினதில்லை. வேத வசனத்தின் மேல் நமக்கு பிரியம் வேணும். மெசேஜ், ஆண்டுடைய வார்த்தை என்ன பேச விரும்புகிறாரு, அதை நம்ம நல்ல கவனமாக கேட்கணும், எழுதணும், குறிப்பெடுக்கணும், வீட்டில் போய் தியானிக்கணும், அனுதினம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். 1வது, கர்த்தருடைய வசனத்தின் மேலே என்ன பண்ணணும்? பிரியம் வைக்கணும். 2வது என்ன பண்ணணும்னா, அவருடைய வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானமாயிருக்கணும். முதல்ல அவருடைய வேத வசனத்தை பிரியப்படணும். 2வது, அவருடைய வேத வசனத்தை என்ன பண்ணணும்? தியானிக்கணும். என்ன எழுதியிருக்கிறாரு, இதை வச்சு ஆண்டு எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறாரு, இதை வச்சு ஆண்டு எனக்கு என்ன நன்மையை தர விரும்புகிறாரு, இதை வச்சு ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்ல விரும்புகிறாரு, என்ன காரியத்தை சரி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாருன்னு சொல்லி வேத வசனத்தை அலசி ஆராய்ந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். நான் சொன்னேன், 3 காரியம் செய்யக்கூடாது. என்ன காரியம் செய்யக்கூடாது? துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கூடாது. 2வது, பாவிகளுடைய. 3வது, பரியாசக்காரர். 2 செய்யணும்னு சொன்னேன். என்ன செய்யணும்? 1, வேதத்தின் மீது ஒரு பிரியம் வேணும். ஏசப்பா, ஏன் வசனம், இந்த வசனம் என்னோட பேசும், இது எனக்கு பேசும், இது என்னை ஆறுதல் படுத்தும், என்னை தேறுதல் படுத்தும், என்னை உருவாக்கும், என்னை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றும் அப்படின்னு சொல்லி வேதத்தின் மேலே எனக்கு என்ன இருக்கணும்? ஒரு பிரியம். எடுத்து ஒரு முத்தம் நல்லா தியானிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேத வசனம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கை எப்படி போயிருக்கும்? தாறுமாறாக போயிருக்கும். ஆண்டவரை அறியாமல் உலக போக்கில் போயிருக்கும். ஆண்டவர் இந்த வேத வசனத்தை கொடுத்ததுனால தான் என்ன பண்ணார்?
நம்ம இன்னைக்கு சரியான வழியில் வந்திருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 காரியம். இன்னொன்று என்ன பண்ணணும்? வேதத்தை நேசிக்கணும். 2வது வேதத்தை தியானிக்கணும். அப்போ என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா 3வது காரியம். அப்படி 3வது வசனம், அவனுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற ஞானம், படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை முடிந்த பிள்ளைகளுக்கு திருமண காரியம், திருமணம் முடிந்த பிள்ளைகளுக்கு குழந்தை காரியம், குழந்தை முடித்த காரியங்களுக்கு பிள்ளைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய கிருபை, வேலையில் ஆசீர்வாதம், தற்காலத்தில் தன் கனி. எந்த காலத்தில் என்ன ஆசீர்வாதம் வேணுமோ, படிக்கிற காலத்தில் படிப்பிற்கு ஞானம் தேவை, அப்போ குழந்தை தேவையில்லை. எந்த நாட்களில் எந்த ஆசீர்வாதம் வேணும், தற்காலத்தில் உள்ள தனியை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? 3 காரியம் செய்யக்கூடாது, 2 காரியம் செய்யணும். 3 காரியம் என்னது? நடக்கக்கூடாது, பாவிலுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் அடுத்து என்ன செய்யணும்? 2 காரியம் செய்யணும். கர்த்தருடைய வேதத்தில் அடுத்து என்ன பண்ணணும்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்க. எல்லாரும் எழும்பி நிற்க பார்க்கலாம்.